ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிராசரி வாங்கிட்டு வந்தேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். பனானா வாங்கிட்டு வந்தேன். பனானா 2 சிப் வாங்கினேன். லாஸ்ட் டைம் வாங்கினது காலியாயிடுச்சு. 1 என்னவோ பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ 2 சிப் வாங்கினேன். இது நைட்டு சாப்பிட்றது உண்டு அதனால. அப்புறம் ஆயிலும் இன்னும் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ 2 பாட்டில் வாங்கினேன். கிரவுண்ட்நட் ஆயில் தான் வாங்கினேன். கோகனட் ஆயில் ஆல்ரெடி இருந்துச்சு. அப்புறம் கிரேப்ஸு இந்த வாட்டி கிரேப்ஸ் வந்து மிக்ஸ் மேட்ச் போடலை. ஸோ ஒரே கலரில் தான் எடுத்தேன். 2 பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். பசங்களுக்கு ஈவினிங் ஃப்ரூட் பிளேட் கொடுக்குறப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ அப்புறம் பொட்டேட்டோஸ் வாங்கினேன். ஒரு பேக்கெட் வாங்கினேன். அப்புறம் ஆப்பிள். இது வந்து பசங்களுக்கு வந்து பிரேக் டைம் சாப்பிட்றதுக்கு கொடுத்து விடுவோம் இல்லையா ஸ்கூலுக்கு. ஸோ அதனால அது ஒரு 3 பேக்கெட் வாங்கினேன். அவங்களுக்கு பிரேக் டைம் சாப்பிட்றதுக்கு ஜங்க் எதுவுமே கொடுத்து விடக்கூடாது. ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் தான் கொடுத்து விடணும். ஸோ ஆப்பிள் கொடுப்பேன். ஆப்பிள், ஆரஞ்சு அந்த மாதிரி கொடுத்து விடுவேன். அப்புறம் கேபேஜ் ஒன்று எடுத்தேன். தென் ப்ரெட்டு ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். சம்டைம்ஸ் பசங்க சாப்பிடுவாங்க, அதனால வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் தேங்காவும் காலி ஆயிடுச்சு. ஸோ 1. அப்புறம் எனக்கு நாப்கின். அப்புறம் மாய்ஸ்சரைசர் வாங்கினேன். அதுவும் காலி ஆயிடுச்சு. அதனால ஸோ இந்த பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இது பசங்களுக்கு இந்த வாட்டி ட்ரை பண்ணுறதுக்காக இது வாங்கினேன். பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு. இதை பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு டொரிடோஸ். இதுவும் ஸ்நாக்ஸுக்கு தான். மினி பிஸ்கட். இது வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். சின்ன சின்ன பிஸ்கட்டாக இருக்கும். ஸோ அதில் ஒரு 2-3 பேக்கெட் உள்ளே இருக்கும். அது பசங்களுக்கு. அப்புறம் எக் பிளான்ட் ஒன்று எடுத்தேன். அப்புறம் பீன்ஸு. அப்புறம் குக்கம்பர். அதுவும் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு. பசங்களும் ஹஸ்பண்டும் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அது காலியாயிரும் எப்போவுமே. அப்புறம் கார்லிக். அப்புறம் மேங்கோ. அது ரெண்டு எடுத்தேன். அப்புறம் சில்லிஸ். மேங்கோ வந்து நம்ம சும்மாவே சாப்பிடலாம். ஸ்வீட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி மேங்கோ தான். அப்புறம் கார்ன் ரைஸ் பண்ணி கொடுப்பேன். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக கார்ன் ரைஸ் இருக்கும். ஸோ அதனால் அது பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுவும் ஆரஞ்ச். பசங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்து விடுறதுக்காக தான் ஸ்கூலுக்கு. அப்புறம் ஈவினிங் ஃப்ரூட் பிளேட்டுக்கு. அப்புறம் ஸ்ட்ராபெரி இருந்துச்சு. அதுவும் எடுத்தேன். அப்புறம் கேரட்டும் காலியாக இருந்துச்சு. அப்புறம் பால் வாங்கினேன் 2 பாட்டில். என் பொண்ணு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறா. அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ 1 எடுத்தேன். என் சின்னதுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வேக வச்சு கொடுப்பேன். அப்புறமா தக்காளி. அதுவும் 2 பேட்டர்னில் எடுத்தேன். அப்புறம் அவகேடோ ஒரு பேக்கெட். அது ஜூஸ் போடுறதுக்கு. அப்புறம் கீரை ஆஸ் யூஷுவல். அப்புறம் இதெல்லாமே பசங்களுக்கு ஸ்நாக்ஸு. இது வந்து சீரியல். சம்டைம்ஸ் ஈவினிங் வந்து சீரியல் சாப்பிடுவாங்க. அதுக்காக அது. தென் இதுவும் பிஸ்கட். இது ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். ஆனால் வேறு ஃப்ளேவரில் வாங்கியிருக்கேன்னு இருக்கேன். ஸோ இந்த வாட்டி இது வாங்கினேன். அப்புறம் கப் கேக் வாங்கினேன். இது ப்ளூபெர்ரி ஃப்ளேவர். இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். ப்ளூபெர்ரி, சாக்லேட், அப்புறம் பிளெயின் அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த வாட்டி ப்ளூபெர்ரி எடுத்தேன். அப்புறம் ஒயிட் சாக்லேட் ஒரு இது எடுத்தேன். இது வந்து ப்ரௌனி பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் சிக்கன் ஒரு பாக்ஸு. அப்புறம் சாலமன் ஃபிஷ் ஒரு பாக்ஸ் எடுத்தேன். அப்புறம் டீ பேக்கு. அப்புறம் முட்டை 2 பாக்ஸ் வாங்கினேன். இது ஃப்ரீ ரேஞ்ச் எக்ஸ் தான். 2 பாக்ஸ் வாங்கினேன். அப்புறம் செல்ஃப் ரைசிங் ஃப்ளார் ஒன்று வாங்கினேன். அதுவும் காலி ஆயிடுச்சு. ஸோ இதை வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த வாட்டி ரைஸ் கிடச்சிச்சு. கொஞ்ச நாளாகவே ரைஸ் கிடைக்கவே இல்லை.
இந்த வாட்டி எதாச்சியாக இந்தியன் ஷாப்பு போகணும் இருந்துச்சு, வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கையோட எல்லாமே எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு முடிஞ்சிடும். இல்லைன்னா அது பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கேன். என் சின்னது தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறா. எக்ஸு கீரை எல்லாமே ஃப்ரிட்ஜ்லேயே தான் வச்சுருப்பேன். எல்லாமே டக்குன்னு காலி ஆயிடும். கீரை எல்லாமே எப்படியும் நான் 1 or 2 டேஸ்லேயே வச்சுருவேன். அப்புறம் கேரட் 2 எண்ணம் தான் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ இது ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கிறேன். ஆக்சுவலாக பசங்க வந்து டெய்லி ரைஸ் கூட இதுவும் கியூக்கம்பர் கேரட்டும் கொடுத்துவிடுவேன். அதே தான் ஹஸ்பண்டும் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதனால் அது அப்படி டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும், காலியாயிரும். அப்புறம் எக் பிளான்ட் இது பொட்டேட்டோஸ் இதெல்லாமே வெளியே தான் வச்சுருப்பேன். ஒன்றும் ஆகாது. ஸோ நம்மளும் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கனால அது எல்லாமே காலியாகிட்டே தான் இருக்கும். அப்புறம் குக்கம்பர் அதுவும் வெளியே தான் வச்சுருப்பேன். எல்லாமே ஃபுல்லாக ரேப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிடுவோம். மேக்ஸிமம் எல்லா வெஜிடபிள்ஸுமே வெளியே தான் வைப்பேன். ஒரு சிலது தான் உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். இது லாஸ்ட் டைமில் இடையில ஒரு வாட்டி ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த கிரேப்ஸு. ஸோ அதை எடுத்து வெளியே வச்சுட்டேன். இனி பசங்களுக்கு இன்றைக்கி வாஷ் பண்ணி கொடுத்துட்டேன்னா சாப்பிட்ருவாங்க. அப்புறம் சில்லிஸ், அவக்கடோ எல்லாமே இந்த பேஸ்கெட்டில் வச்சுருப்பேன் ஜூஸ் போடுறதுக்கு. அவக்கடவும் சீக்கிரமாக வைக்கலன்னா கெட்டு போயிடும் டக்குன்னு. ஆப்பிள் பார்த்தீங்களா, லாஸ்ட் டைம் வாங்கினது ஆப்பிள் இல்லாமல் காலி ஆகிடுச்சு. 2 ஆப்பிள் இருக்குது, ஒரு பியர் இருக்குது, ஒரு பனானா இருக்குது. இவ்வளோ தான் இருக்குது. எல்லாமே எடுத்து வச்சுட்டேன்னா பசங்க சும்மா சாப்பிட்றதுக்கும் அவங்க வந்து அப்படி எடுத்துப்பாங்க. ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கே தான் வச்சுருப்பேன். ஸ்நாக்ஸ் மேக்ஸிமம் ஈவினிங் தான் சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு கொடுத்து விடக்கூடாது. சின்னதுக்கு கொடுத்து விடலாம். ஆனால் சின்னதுக்கு மேக்ஸிமம் ஸ்கூல் லஞ்ச் புக் பண்ணுவேன். 2 நாள் தான் வீட்டிலேருந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். அந்த நேரத்தில் கொடுத்து விடுவேன். ஏதாச்சும் ஸ்நாக்ஸு இல்லைனா கப் கேக் ஏதாவது கொடுத்து விடுவேன். என் பெருசுக்கு வந்து ஜங்க் எதுவுமே கொடுத்து விடக்கூடாது பிரேக் டைமில் சாப்பிட்றதுக்கு. ஆனால் லஞ்சு கூட வைக்கலான்னு சொல்லுவாள். அது சம்டைம்ஸ் வச்சு விடுவேன். இது செல்ஃப் ரைசிங் ஃப்ளாரும் காலி ஆகிடுச்சு. ஸோ அதுவும் எடுத்து வச்சிட்ருக்கிறேன். ரீஃபில் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. இப்போ என் பெருசும் அடிக்கடி பேக் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டு பண்ணுவாள். ஸோ அவளுக்கும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே மேக்ஸிமம் எடுத்து வச்சிட்டேன். இது ஆக்சுவலாக நல்லா டாலான பாக்ஸு. ஆனால் அது கரெக்டாக இருந்துச்சு. தட்டு எல்லாமே ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்ட்ராபெரி
எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.